என்ன நான் எப்போது உட்காந்துக்கிறேன். ஆமா என்ன எங்கப்பா பொழப்பு இல்லை, கச்சேரி இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே கோயிலில் கச்சேரி கொடுப்பாங்க. இப்போ கச்சேரியே ஒன்றும் இல்லையா, அதான் பொழப்பு இல்லையா, என்ன பண்ணுறது உட்காந்துக்கிறேன். எங்க பார்த்தாலும் பரதநாட்டியம், எங்கே பார்த்தாலும் அந்த கோயிலில் பரதநாட்டியம் வைக்கிறாங்க. அதுவா அது என்ன பண்றாங்க தெரியுமா? பரதநாட்டியம் எல்லா கோயிலும் எதுக்கு வைக்கிறாங்க? என்ன பண்ணுவான், ஒரு பெஞ்சு போட்டு விட்டுருவான். பரதநாட்டியம் நடத்துறான் பத்தியா, அவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட பரதநாட்டியம் ஆடுற பொண்ணுங்கிட்டலாம் 2000 கூட 3000 கூட சொல்லி ஒரு 25,000 கலெக்ஷன் பண்ணி அவன் அவசியம் ஆட வச்சு எடுத்து போயிடுறான். கோயிலுக்காரன் துட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கச்சேரி வச்சா கோயிலுக்காரன் துட்டு தரணும்ல. இது இலவசமா முடிஞ்சு போகுது கோயிலுக்காரனுக்கு. ஆமா, ஜனங்க பாக்குறவங்க பரதநாட்டியம் பிரமாதமா நடத்துறா இருக்கும் அந்த கோயிலுக்காரர். கோயில பரதநாட்டியம் வச்சாங்க, அந்த கோயில வச்சாங்க, அந்த கோயில நான் சுத்தி பார்த்தா பரதநாட்டியம் எங்க பரதநாட்டியம் ஓசி நடத்திட்டு போறாங்க. கோயிலுக்காரனுக்கு லாபம். இப்ப அப்படிதான் நடக்குது. கலைஞர்லாம்